حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றின் இறுதி பகுதியிலே நாம் இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 960 ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு 40 வயது. அவர்களுடைய 40 வயது சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கிறோம். இந்த 960 வருஷத்தில் அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து, அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து, அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து என்று ஒரு நீண்ட சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லம் யமுத் ஹத்தா ரஆ மின் துர்ரியதிஹி மின் அவுலாதிஹி வ அவுலாதி அவுலாதிஹி 400,000 அசமத்தின். அவர்கள் மரணிக்கும் பொழுது 100,000 வ 400,000 அஸ்மத்தின் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பேரன், பேத்தி, ஓட்டன், ஓட்டி, ஒப்பாட்டி என்று சொல்லுவோம் இல்லையா? இந்த கணக்கிலே பார்க்கும் பொழுது 1,24,000 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய பரக்கத்தான குடும்பம். அவங்க வஃபாத் ஆகும் பொழுது அவங்களுடைய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை, பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 1,24,000 இருந்தார்கள் என்று ஆதாரபூர்வமான வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. ஒரு குடும்பத்தில் 1,24,000 பேர் இருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். தன்னந்தனியாக இந்த பூமியில் இறங்கினவங்க இவ்வளோ பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்க. 1,24,000 நபிமார்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வினுடைய சமூகம் சேர்ந்தார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. சையதுனா அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்குறாங்க. அடுத்த செய்தி: நாயகமே, நபிமார்கள் எத்தனை பேர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1,24,000 பேர். குல்து யா ரசூலல்லாஹ் கமீர் ருசுல் மின்ஹும், அந்த நபிமார்களிலிருந்து ரசூல்மார்கள் எத்தனை பேர்? கால 313 313 பேர். குல்து யா ரசூலல்லாஹ், திருப்பியும் நான் கேட்டேன். அபூதர் கிஃபாரி சொல்கிறாங்க ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, மன்கான அவ்வலகும், அந்த ரசூல்மார்களில் முதலானவர் யார்? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். குல்து யா ரசூலல்லாஹ் நபியுன் முர்சல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முர்சலான நபியா ரசூலா என்று கேட்குறாங்க. கால நஅம் ஹலகஹுல்லாஹு பியதி, ஆமாம், அவர்கள் முர்சலான ஒரு நபிதான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருக்கரத்தால் அவர்களை படைத்து, சும்ம நஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹில் நின்றும் அவர்களுக்கு ஊதினான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க.
இங்கே நாம் விளங்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். 1,24,000 பேர் நபிமார்கள் இருக்கிறாங்க. அந்த நபியாகவும் இருந்து அதற்கு மேல் அந்தஸ்தாக இருக்கக்கூடிய ரசூலாகவும் இருக்கக்கூடியவர்கள். இந்த ரசூலாகவும் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் 313 பேர். அவங்களும் அந்த 1,24,000 பேருக்குள்ளே அடங்குறாங்க. இவர்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், நபிமார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய சட்டம் எதுவும் இருக்காது, புது சட்டம் எதுவும் கிடையாது. அவர்கள் முந்தைய நபிமார்களினுடைய மார்க்கத்தை, அந்த ஷரியத்தை, அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களையே இவங்களுக்கு சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, பிரச்சாரம் என்பது அவர்கள் மீது விதியாக்கப்படவில்லை, கடமையாக்கப்படவில்லை. எல்லா இடத்துக்கும் எடுத்து மக்களுக்கு சொல்லணுங்கிற கட்டாயம் அவர்களுக்கு கிடையாது. இருக்கும் மக்களை பேணி பாதுகாத்துட்டு வருவாங்க. ஆனால் ரசூல்மார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய சட்டங்கள் வழங்கப்படும். அதே மாதிரி அந்த புதிய சட்டங்களை அவங்க மக்களுக்கு எடுத்து சொல்வதும் அவர்கள் மீது கடமை. இந்த ரெண்டும் அந்த வித்தியாசம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. புதிய ஷரியத் அவர்களுக்கு வழங்கப்படலாம், அல்லது பழைய ஷரியத்தில் சில மாற்றங்கள் அவர்களுக்கு செய்யப்படலாம். இது ரசூல்மார்களினுடைய இந்த ரசூல்மார்களிலே செய்தன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்படுகிறார்களா என்று தான் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க. ஆமாம் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஃதலில் மலாயிகா, மலக்குமார்களிலேயே மிக சிரேஷ்டமான ஒரு மலக்கை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மலக்குமார்களில் மிக சிறந்தவர்கள். வ அஃதலுன் நபியீன, நபிமார்களில் மிகச் சிறந்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். வ அஃதலுல் ஐயாமி, நாட்களிலே மிகச் சிறந்தது யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை. வ அஃதலு ஷுஹூரி, மாதங்களில் சிறந்தது ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம். வ அஃதலுல் லயாலி, இரவுகளிலே சிறந்தது லைலத்துல் கதர். வ அஃதலுன் நிசா, பெண்களிலே சிறந்தவர்கள் மரியம் பின்த் இம்ரான் அலைஹிமஸ்ஸலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்கே அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் இப்போ நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முர்சலான ஒரு நபி. அல்லாஹ்வினுடைய ரூஹிலிருந்து அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய திருக்கரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த தலைப்புக்குள்ள செய்தி. இது அல்லாமல் அந்த ஹதீதை, நீண்ட செய்தியை நம்ம சொல்லி முடித்தோம். அந்த ஹதீதிலே வரும் பொழுது ஒரு விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. நபிமார்களிலே சிறந்தவர்கள் என்று ஒரு செய்தி வரும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று இருக்கிறார்களே, இவர்களுடைய தன்மை என்ன என்ற ஒரு கேள்வி என்ன செய்யுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்படி வருகிறதே, இவர்களுடைய நிலைகள் என்ன என்று கேட்கும் பொழுது அப்படி அல்ல. நபிமார்களிலே சிறந்தவர்களுடைய, மிகச் சிறந்தவர்களுடைய பட்டியலிலும் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்று சில தனி சிறப்புகள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று தனி சிறப்புகள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வினுடைய கரத்திலிருந்து படைக்கப்பட்டது, அல்லாஹ்வினுடைய ரூஹிலிருந்து படைக்கப்பட்டாங்க, முதல் மனிதராக இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் எல்லா மக்களுக்கும் அவர்களே தந்தையாக இருக்கிறாங்க. நிறைய மக்களை அவர்களே செஞ்சாங்க, பெற்றெடுத்தார்கள். அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது 1,24,000 பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க என்ற இந்த கணக்கிலே வரும் பொழுது இப்படி ஒரு தனி சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இது சுட்டி காட்டுமே அன்றி அவர்கள்தான் ரசூலையும் விட சிறந்தவர்கள் என்று வராது. இது நம்ம விளங்கிக்கிட்டோம். இது உசூல் படித்தால்தான் அதுக்கு தெரியும். ஹதீதுக்கு என்று உசூல் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க, லா துஹய்யிருனி அலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னை சிறந்தவராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ என்னை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் என்னை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னை தேர்வு செய்ய வேண்டாம் என்று கேட்டால் என்ன அர்த்தம்? அப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. அதே மாதிரி லா துஹய்யிருனி அலல் அம்பியா, இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, எந்த நபியை விட என்னை நீங்கள் என்ன செய்ய வேணாம், பெருசாக தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் என்ன கருத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால் இதற்கு பின்னணியிலே நம்ம பார்க்கணும். ஏன் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்கள் நிறைய இருந்தாங்க மதீனாவில். அந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருசாக்குனாங்க, பெரிதுபடுத்தி பேசுவாங்க. அதானே இயல்பு.
அவங்களுக்கு அந்தந்த நபி பெருசாக இருக்கும். கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை பெருசாக பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லீம்கள் பெருசாக பேசுவாங்க. முஸ்லீம்கள் யார் ரசூலுல்லாஹ் பெருசாக பேசுகிறாங்களோ அவங்க தான் முஸ்லீம்கள். அதையும் நம்ம விளங்கிக்கிடணும். எந்த கிறிஸ்தவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறைத்து பேச மாட்டார். எந்த யகூதியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறைச்சி பேச மாட்டாங்க. ஆனால் எல்லா முஸ்லீம்களும் ரசூலுல்லாஹ் பெருசாக பேச மாட்டாங்க. அதான் நீங்கள் பாருங்கள் வித்தியாசத்தை. எல்லா யூதர்களும் மூசா நபியை பெருசாக பேசுவாங்க, யாரும் குறைச்சி பேச மாட்டாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெரிதாக பேசுவார்கள். அதான் சரி, அது உண்மைதான் அது. ஆனால் எல்லா முஸ்லீம்களும் ரசூலுல்லாஹ் பெருசாக பேசுகிறாங்களா? நம்ம போல ஒரு மனுஷன் தானே, போஸ்ட்மேன் தானே, அப்படி தானே இப்படி தானே பேசுவான். அப்போ என்ன விளங்குகிறோம்? இவர்கள் மூமீன் அல்ல, அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை விட்டும் தூரமானவர்கள்ங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். ஹைர் அருமையானவர்களே, இந்த செய்தி எதை சொல்லுகிறது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, நீங்கள் எந்த நபியை விடவும் என்னை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தேர்வு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்களை பின்பற்றி இருக்கக்கூடிய யகூதிகள் மதீனாவில் நிறைய இருந்தாங்க. அவர்களோட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எல்லாமே இருந்தது. இந்த மதீனா இருக்கக்கூடிய மக்களுக்கு, அன்சாரிகளுக்கு அந்த கொடுக்கல் வாங்கல் வியாபார தொடர்புகள் போக்குவரத்துகள், அவங்களுடைய நிகழ்ச்சியில் இவங்க கலந்துகிறது, கல்யாண காட்சிகளை கலந்து கொள்வது என்பதெல்லாம் இருந்தது. இருவருக்கும் இடையில் சில ஒப்பந்தங்கள் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களோட கலந்து பழகுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் முஷாரக்கா கூட்டு வியாபாரம் செஞ்சாங்க, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இந்த இஸ்லாத்தை பற்றியும் யூத தன்மையை பற்றியும் பேச்சுக்கள் வரும் பொழுது சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயர்ந்தவங்க, மூசா நபி அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க, சில சமயங்களை பேசுகிறாங்க. அதைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, எந்த இறை தூதரையும் குறைத்து பேசாதீர்கள் என்பதான் இதில் கருத்து. முடிஞ்சது சப்ஜெக்ட். ஏன்னா குர்ஆன் நமக்கு தெளிவாக இருக்கிறது. தில்க ரசூல் ஃபضلنا بعضهم على بعض. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நபிமார்களை விடவும் நாம் சிறப்பாக்கி இருக்கிறோம். குர்ஆன் சொல்லுது. நாங்கள் குர்ஆனுக்கு, அவன் சொல்கிறான், குர்ஆனுக்கு எதிராக ஹதீதுகள் இருந்தால் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம், வீசிடுவோங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரணமாக பேசுகிறான். ஆனால் குர்ஆன் அவர்களை என்ன செய்யுது, மேன்மைப்படுத்தி சொல்ல, அவங்களுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லுகிறது. அதை எடுத்துக்கிட மாட்டோம். இவனுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எந்த சம்பந்தமும் கிடையாது. கழுதைகள் இவர்களெல்லாம். இப்படி சொல்கிறதுனால கழுதைக்கு கூட வருத்தமாகிடலாம். என்னடா இது நம்மளோட கொண்டு ஒப்பிட்டுட்டானே இவன் அப்படின்னு கழுதை வருத்தப்பட்டு போகலாம். சங்கையானவர்களே, எனவே அவ்வளவு கேவலமார்கள். ஷிராருல் ஹல்க், அல்லாஹ்வினுடைய படைப்பிலேயே ரொம்ப கேவலமானவங்க இவங்க. சரி, நாம் இப்போது விஷயத்துக்கு வருகிறோம். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முர்சலான ஒரு நபி என்று தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இனி அவர்களை பற்றி அடுத்த ஒரு குறிப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சையதுனா காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, லைஸ அஹதுன் ஃபில் ஜன்னதி லஹு லிஹ்யத்துன் இல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லிஹ்யத்துஹு சௌதா இலா சுர்ரதிஹி. சோனலோகத்தில் போயிட்டா, சோனலோகத்தில் போனவங்க எல்லாம் அம்ரதா தான் இருப்பாங்க, மீசை தாடி இருக்காது. நம்ம யார் போனாலும் சரி தான், எல்லாரும் யாருக்குமே தாடி இருக்காது, யாருக்கும் மீசை இருக்காது, அம்ரதா இருப்பாங்க. எல்லாம் யங்காக இருப்பாங்க, சின்ன வயசு மாதிரி இருப்பாங்க. ஆனால் வயசு 33 வயசில் இருப்பாங்க. எல்லாருக்கும் 10 வயசில் மௌத்தா போனவரும் 33 தான் இருப்பார். 100 வயசு தாண்டி மௌத்தா போனவரும் 33 தான் இருப்பார். 10 வயசில் மௌத்தா போனவர் வேண்டாம் யோசிக்கலாம், ஆஹா நம்மளை 33 வயசு அல்ல ஆக்கிட்டானேண்டு. 100 வயசில் மௌத்தா போனவர் 33க்கு வருதுன்னு அவருக்கு பெரிய சந்தோஷமாக இல்லையா? எப்படா வாலிபன் திரும்பாது தானே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அங்கே திரும்பும், சோனலோகத்திலே திரும்பும். ஆக அங்கே யாருக்கும் தாடி இருக்காது, மீசை இருக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர அவங்களுக்கு மட்டும் தாடி இருக்கும். சரி, நான் காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, சொர்க்கலோகத்தில் தாடி உள்ள ஒரே நபர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். பெரிய தாடியாக இருக்கும், அதுவும் கருப்பாக தான் இருக்கும் அந்த தாடி, அவர்களுடைய தொப்புள் வரைக்கும் இருக்கும், பெரிய தாடி வச்சிருப்பாங்க. சோனலோகத்திலே தாடி உள்ள ஒரே நபர் அவர்களாகத்தான் இருப்பார்கள். அடுத்து ஒலைஸ அஹதுன் யுக்னா ஃபில் ஜன்னதி இல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பட்டப்பெயர், புனைப்பெயரை சொல்லி யாரும் அழைக்கப்பட மாட்டாங்க சொர்க்கலோகத்தில். இப்போ உதாரணமாக அப்துல் காதிர்னா அப்துல் காதிர் தான், அப்துல் கஃபார்னா அப்துல் கஃபார் தான், இஸ்மாயில்னா இஸ்மாயில் தான், இப்ராஹிம்னா இப்ராஹிம் தான். எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லாரும் அவர்களுடைய நாமங்களை கொண்டு தான் அழைக்கப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் குன்னியத்து என்று சொல்லக்கூடிய புனைப்பெயரை கொண்டு அழைக்கப்படுவார்கள். எப்படி அழைக்கப்படுவார்கள் என்றால், இந்த உலகத்தில் அவர்கள் அபுல் பஷர்னு அழைக்கப்பட்டாங்களா இல்லையா?
மனிதர்களினுடைய தந்தை, மனித சமூகத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்ட போது அவர்களுடைய குண்ணியத்தை இந்த பூமியில் அபுல் பஷர், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறோம், அவங்களுக்கு அபுல் பஷர் என்ற ஒரு குண்ணியத்து இருக்கிறது, புனைப்பெயர். ஓ ஃபில் ஜன்னதி, சுவனலோகத்திலே அவங்களுடைய பெயர் அபு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை என்று தான் அழைக்கப்படுவாங்க, அபு முஹம்மதுன்னு அழைக்கப்படுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அபு முஹம்மத் என்று அவர்கள் என்ன செய்வார்கள், அழைக்கப்படுவார்கள் என்று சேனா கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, பைத்துல் மக்தஸுக்கு வர்றாங்க. பைத்துல் மக்தஸுக்கு வந்து அந்த பைத்துல் மக்தஸில் இருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா நபிமார்களும் ஹாதிராக இருக்கிறாங்க, உடலோடு ஹாதிரானார்கள். ஏனென்றால் மறுநாள் பார்க்கும்போது அந்த இடத்துல வியர்வைகள் படிந்திருந்தது என்று வரலாற்றிலே தகவல் வருது. ரூஹுக்கு வியர்வை கிடையாது, இந்த உடலுக்கு தான் வியர்வை. எனவே அவர்கள் எல்லா நபிமார்களும் ரூஹோடு வந்திருக்கிறாங்க, உடலோடு வந்திருக்கிறாங்க, உயிரும் உடலுமாக அவர்கள் அந்த இடத்துல ஹாதிராக இருக்கிறாங்க பைத்துல் மக்தஸில். அப்படி அவர்கள் பைத்துல் மக்தஸிலே ஹாதிராகி இருக்கும் பொழுது தொழுகை நடத்துமாறு அல்லாஹ் விரும்பினான். இப்போ யார் தொழுகை நடத்துறது, இமாமாக யார் நிற்கிறது என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது பலரை சொன்னாங்க. அங்கே பல அபிப்பிராயங்கள் பேசப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கப்பட்டது. இப்போ அவங்களுக்காக தானே எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய விருப்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகிறது அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாருக்கும் வாப்பாவாக இருக்கிறாங்க, தந்தையாக இருக்கிறாங்க. எனவே அவர்கள் தொலை வைப்பது தான் என்னுடைய பிரியம் என்று சொன்னதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகையிலே வந்து, நாயகமே உங்களுடைய விருப்ப பிரகாரம் தொழு வைக்கிறதுல அல்லாஹ் ஆட்சேபிக்கவில்லை, ஆனால் அல்லாஹ்வுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கிறது. உங்களுடைய விருப்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொலை வைப்பது, எல்லாருக்கும் இமாமா நிற்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பம் நீங்கள் இமாமா நிற்கிறது எல்லாருக்கும். ஆனாலும் உங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம், தேர்வு செய்யலாம், பரவாயில்லை, நீங்களே என்ன செய்யலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இமாமாக நிறுத்தலாம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு விருப்பம் எனக்கு ஒரு விருப்பம் என்று இருக்க முடியாது, அல்லாஹ்வினுடைய விருப்பம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அவனுடைய ரிலாவுக்கு, அவனுடைய பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள். அதே போன்று அவர்கள் வானலோகத்திற்கு செல்லும் பொழுது அங்கே நபிமார்களை சந்திக்கிறாங்க. முதல் வானத்தில் சீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க. அப்போ இவங்க போகிறதுக்கு முன்னால் அந்த நபிமார்களெல்லாம் வானத்துக்கு போயிட்டாங்க. வானத்தில் போய் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்துருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கும் பொழுது அவர்களெல்லாம் அல் அஹு சாலிஹ், அல் அஹு சாலிஹ் ஒன் நபியு சாலிஹ் என்று எல்லாரும் அழைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எங்களுடைய அருமையான சகோதரரே, அருமையான சகோதர நபியே என்று என்ன செஞ்சாங்க, மற்ற நபிமார்கள் எல்லாம் அழைத்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் மர்ஹபம் பில் இப்னி சாலிஹ் ஒன் நபி சாலிஹ், என்னுடைய அருமையான பிள்ளையே என்று அழைச்சாங்க. என்னுடைய அருமையான பிள்ளையே என்று நினைச்சாங்க, அழைக்கிறாங்க. அழைத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் நபியோட உட்காந்து கொஞ்சம் பேசுகிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஃபைதா ஐயமீனிஹி அஸ்வீதா ஒய் யசாரிஹி அஸ்வீதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலது புறத்தில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, இடது புறத்திலையும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர்கள் ஃபைதா நதரா யமீனிஹி லஹைகா, அவர்கள் வலது பக்கத்திலே திரும்பி பார்த்தால் சிரித்தார்கள். ஒய்தா நதரான் ஷிமாலிஹி பக்கா, இடது பக்கத்திலே திரும்பி பார்க்கும் பொழுது அழுதார்கள். இப்படி என்ன செய்கிறாங்க, அப்படி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சுவனவாதிகள், என்னுடைய பிள்ளைகளில் சோனவாதிகள், இவர்களெல்லாம் நரகவாதிகள் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இனி அடுத்த செய்திக்கு நாம் வருகிறோம். சங்கையானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு பிள்ளையை அல்லாஹ் என்ன செஞ்சான், வழங்கினாத நம்ம சொன்னோம். ஹாபீல் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த வருத்தமுடையவர்களாக ஆனாங்க. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா பிள்ளைகளிலேயே ரொம்ப தங்கமான பிள்ளையாக ஹாபீல் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அவர்கள் பிறந்து வளரும் பொழுது ஹாபீலினுடைய குணம், ஹாபீலினுடைய தன்மை எல்லாமே அப்படியே இருந்தது. ஹாபீல் அவர்களை பிரதிபலிப்பது போன்ற ஒரு தன்மையிலே ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களை விட மிக சிறப்பானவர்கள் தான் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த ஷீத் என்று சொன்னால் ஹிபத்துல்லா என்று அர்த்தம். அந்த மொழியிலே ஷீத் என்று சொன்னால் ஹிபத்துல்லா, அல்லாவினுடைய அன்பளிப்பு என்று பெயர். இப்போ ஷீத் என்று யாராவது பேர் வைக்கிறாங்களோ நமக்கு தெரியல, எல்லாம் வாயில் நுழையாத பேராக வைக்கிறாங்க. பேரை வச்சுட்டு அம்சா இதுக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. இது அப்படியாரா இப்படியா, நாங்கள் நெட்டில் பார்த்தோம் அதில் பார்த்தோம். ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க,
இந்த பிள்ளைகளுக்கு பெயர்களை நெட்டில் தேடுற ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். வேறு யாரும் தேட மாட்டாங்க. நீங்கள் வேணால் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள், யாரும் தேட மாட்டாங்க. இந்த நெட்டில் போய் பேரை தேடுற ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். எல்லாம் ஜெட்டில் முடியணும், அதில் முடியணும், இதிலே முடியணும். என்ன பெயர்களோ தெரியல, நமக்கு புதினமாக இருக்குது, கேள்விப்படாத பெயர்களாகவும் இருக்குது. டிக்ஷனரியை தேடி பார்த்தா அதில் பெயர் இல்லை. சிஹாஹுன்னு ஒன்று இருக்குது, அது டிக்ஷனரிக்கு மேலே. அது ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை 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 பெயர் பெயராக அலசுவார். அதில் போய் பார்த்தாலும் இல்லை. இப்போ எங்கேருந்து இந்த பெயர்களை கண்டுபிடிச்சா கேட்டால் அதுக்கு மேலே நெட்டில் யாராவது என்னத்தையாவது போட்டு விட்றான். இன்னொன்று விளங்கிக்கங்க தாய்மார்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த நெட்டில் பேரை தேடுறது இஸ்லாமிய சமுதாயங்கிறத யூதர்கள் நல்லா விளங்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேரை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, நான் அந்த பேரை வச்சுக்கிறோம், இதுக்கு நல்ல பேர் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. பேரை விடுறதுக்கு முன்னால் கேளுங்க, பேரை இதை வச்சாச்சு, நாங்கள் அவசரத்துக்கு நம்ம எழுதி கொடுக்கணும். அவசரத்துக்கு எழுதி கொடுக்கணும்னா நீ அந்த பேரை எத்தனை நாளைக்கு முன்னால் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறா நீ. அப்போ அதையே உலமாக்கிட்ட கேட்டிருக்கலாமா இல்லையா? இவங்க ஒன்று விளங்கிக்கங்க, இந்த நெட்டில் முஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் பேர்களை தேடுறது. இதை அவன் என்ன செஞ்சுருக்கிறான், யூதர்கள் நல்லா விளங்கி வச்சுருக்கிறான். வலைத்தளங்கள் பெரும்பாலும் யூதர்களுடைய கையில் தான் இருக்குது. வலைத்தளங்களினுடைய பெரும்பகுதி யூதர்களுடைய கையில் இருக்குது. அவன் எங்கிருந்தும் என்ன வலைத்தளங்களில் நடக்கிறது என்பதை அவன் அவதானித்து கொண்டிருக்கிறான். எனவே முஸ்லீம்கள் தான் இந்த பேர்களை தேடுறாங்கிறதுக்காக வேண்டி இந்த தேவையில்லாத வாயில் ஒரு பேரை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனுடைய பொருள் மோசமாக இருக்கும். அந்த பெயர்களை என்ன செய்வான் வச்சு வேறு என்னத்தையா ஒரு பொருள் அதில் போட்டு விட்டுருவான். அதை பார்த்துட்டு ஆஹா நல்ல தங்கமானவள்னு போட்டிருப்பான். ஆனால் உண்மையிலேயே மட்டமானவளாக அதனுடைய பொருள் இருக்கும். தகரமாக இருக்கும், தங்கமாக இருக்காது, தகரமாக இருக்கும். இந்த மாதிரி என்ன செய்யும், நல்ல ஒரு சிறந்த எண்ணெய்னு போட்டிருப்பான், அங்கே விளக்கெண்ணெயாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பெயர்களை என்ன செஞ்சுருக்கிறது, சூட்டிடுறது. சூட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த பெயர்கள் யாருக்கு சூட்டப்படுகிறதோ அவர்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் இஸ்லாத்துக்கு புதுசாக வரும் பொழுது வகை வகையான பேர்லாம் வச்சுட்டு வருவாங்க. மொரடன், அப்படிப்பட்டவன், சிங்கம், கரடி, இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய மாற்றி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாற்றி இருக்கிறாங்க. இந்த பேர் ஒரு தடவை பத்ருக்கு அவர்கள் போகும் பொழுது 2 பாதை இருக்குது. அதே மாதிரி ஃபத்து மக்கா போகும்போது சில சமயங்களில் பாதை பிரியுமா இல்லையா, அப்போ அதுக்கு வழிகாட்டியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வழிகாட்டிகிட்ட கேட்குறாங்க, இந்த பாதை எப்படி, இந்த பாதை எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நாயகமே இந்த பாதையும் பத்ருக்கு தான் போகுது, இந்த பாதையும் பத்ருக்கு தான் போகுது. ஆனால் இந்த பாதை ஷார்ட்டாக இருக்கும், இந்த பாதை கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இந்த பாதை கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதோட கொஞ்சம் கரடு முரடாகவும் இருக்கும் இந்த பாதை. அப்போ இந்த லேசான பாதையில் போயிடலாமான்னு கேட்கும்போது, இந்த பாதைகளுக்கு பெயர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம் நாயகமே பெயர் இருக்குது. என்ன பேர்? இந்த ஷார்ட்டாக நல்ல பாதையாக இருக்கே, இந்த பாதையினுடைய பெயரை பார்த்தா படு மோசமாக இருக்குது. அது கொஞ்சம் லாங்காக இருக்குது, கொஞ்சம் கரடு முரடாமல் இருக்குது, அந்த பெயர் நல்லா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த கரடு முரடான பாதை. ஏன்னா பெயருக்காக வேண்டி. இப்போ பெயருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அழகான பெயர்களை வைங்க. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சுட்டி அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் என்று அப்படி நீங்கள் என்ன செய்யலாம், பெயர்களை வச்சுட்டு போகலாமே. அல்லது அஹமது, முஹம்மது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களை வைக்கலாம். மலக்குமார்களுடைய பெயர்களை வைங்க. ஜிப்ரீல்னு வைங்க, மீகாயில்னு வைங்க, ரிதுவான்னு வைங்க, மாலிக்குன்னு வைங்க. இஸ்ராயில்னு வைக்க மாட்டீங்க, சரி பரவாயில்லை, அதை யாரும் செய்கிறது இல்லை, பெரிய பிரச்சனையாக போயிடாது. ஆனால் வைக்கிறது தப்பு இல்லை, மார்க்கத்தில் தடை ஒன்றும் இல்லை, வைப்பதற்கு நமக்கு தடை கிடையாது, வைக்கலாம். மலக்குமார்களுடைய பெயர்களை வைக்கலாம். முன்கர் நக்கீர் பேரும் வைக்க மாட்டாங்க, ஏன்னா யோசிப்பாங்க, ஏன்னா கேள்வி கணக்கு போட்டு உருட்டி பிரட்டி இறக்குற ஆளோ அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இப்படி எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அந்த மலக்குமார்களினுடைய பெயர்களை என்ன செய்யலாம், நம்ம சூட்டலாம். எனவே இந்த மாதிரி பெயர்களை நம்ம வைக்கணும். ஹைர், அருமையானவர்களே, ஆக ஷீஸ் என்று சொன்னால் ஹிபத்துல்லா, அல்லாஹ்வினுடைய அருட்கொடை, அல்லாஹ்வினுடைய அன்பளிப்பு என்று அதற்கு பெயர். ஃபலம்மா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல் வஃபாத்து அஹித இலப்னிஹி ஷீத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஃபாத் நெருங்கிய பொழுது தன்னுடைய மகனை அழைத்து தன்னுடைய ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக அவங்கள ஆக்குறாங்க. அவங்கள என்ன செய்கிறாங்க, ஆக்குறாங்க. அல்லாஹ்வும் அவர்களை நபியாக ஆக்கினான், தன்னுடைய ஹலீஃபாவாகவும் ஆக்குனாங்க. அல்லாஹ்வும் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்கினான். ஆனால் அவர்கள் ரசூல்மார்களில் உள்ளவர்கள் இல்லை. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 50 சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டது.
சுஹுஃபுண்டா என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். சுஹுஃபுக்கும் வேதத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்கள் என்ன? சுஹுஃபு 110 சுஹுஃபுகள் இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஒரு கருத்தின் பிரகாரம் 104 சுஹுஃபுகள் இருக்கிறதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. 4 வேதங்கள் 110 சுஹுஃபுகள் என்றும் 4 வேதங்கள் 104 சுஹுஃபுகள் என்றும் இருக்கிறது. இதில் 50 சுஹுஃபுகள் 104 அல்லது 110, இதில் 50 சுஹுஃபுகள் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சுஹுஃபு என்று சொன்னால் ஆகமங்கள்னு தமிழில் சொல்லலாம். ஆகமங்கள். கிதாப்னு சொன்னால் வேதம் என்று சொல்லலாம். அது நம்ம வேதம்னு சொல்கிறோம். 4 வேதங்கள், 110 அல்லது 104 ஆகமங்கள். இந்த ஆகமத்தில் என்ன இருக்கும் என்றால் போதனைகள் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ நசீஹத், அட்வைஸ் மாத்திரம்தான் இருக்கும். அதில் சட்டத்திட்டங்கள் இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். இதுதான் இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அட்வைஸ் இருக்கும், அதில் ஆய்வுக்கு உரிய வரலாற்று செய்திகள் இருக்கும், ஆய்வுக்கு உரிய விஞ்ஞான செய்திகள், மருத்துவ செய்திகள் இருக்கும், புதிய சட்டத்திட்டங்கள் அதில் இருக்கும், மொத்தத்திலே சட்டத்திட்டங்கள் இருக்கும். இவை இப்படி நிறைய விஷயங்கள் அதில் என்ன செய்கிறது? போதனைகளும் அதில் இருக்கும். ஆனால் சூஃபுகளில் போதனைகள் என்று சொல்லக்கூடிய அட்வைஸ் மாத்திரம்தான் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கலீஃபாவாக, தன்னுடைய பிரதிநிதியாக சையதுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நியமித்து வஅல்லமஹு ஸாஅத்தில் லைலி வன் நஹார், அவர்களில் இரவு பகலினுடைய நேரங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இரவு பகலினுடைய நேரம் இருக்கிறது அல்லவா, இந்த நேரம் எப்படி உருவாகிறது, அதனுடைய தன்மை என்ன என்பதை பற்றி எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. ஃபலக், இதையும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. வஅல்லமஹு இபாதாத்தி தில்க ஸாஅத், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வணக்கங்களை செய்யலாம், என்னென்ன வழக்கங்களை செய்வது சிறந்தது என்பது போன்ற அதையும் கற்றுக் கொடுத்தார்கள். வஅலமஹு பிவுகூஇ தூஃபானி பஅத தாலிக, இதற்கு பிறகு உலகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது. அது எப்போ ஏற்படும், எதனால் ஏற்படும், யாருடைய காலத்தில் ஏற்படும் என்பதை பற்றிய குறிப்புகளை எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்டதில் ஃப்ளட், அதை பற்றி எல்லாம் என்ன செஞ்சாங்க? சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் சையதுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறிப்பிட்டு காட்டினாங்க. ஒரு தகவல், இப்போ இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய சந்ததிகளும் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் போய் சேருதான். அப்போ அது ஷீத் அலைஹிஸ்ஸலாம் இல்லாமல் நிறைய ஆண் மக்கள் பெண் மக்கள் இருக்கத்தானே செஞ்சாங்க ஆதம் நபிக்கு. ஆமாம், அவர்களுடைய பிள்ளைகளாக இருப்பார்களே என்றால் அவர்களுடைய பேர்களாம் இன்னும் கருது இடையில என்ன கட்டாயிடுச்சு, கருதாயிடுச்சு. சில பேருக்கு குழந்தை இல்லாமல் போய்க்கலாம். ஒரு பிள்ளை அப்படி பெற்று இப்படி அவர் பிள்ளையை பெற்றிருப்பார், இப்படி பெற்றிருப்பார், இடையில என்ன செஞ்சு அவருக்கு குழந்தை இல்லாமல் போயிடும், அந்த வாரிசு ஸ்டாப் ஆகிடுது. இப்படி எல்லாருடைய அந்த வாரிசும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் சையதுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாரிசு மாத்திரம்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே பல்கி பெருகி இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நசபிலே வந்தவர்கள் என்று அறிஞர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். வலம்மா தூஃபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வக்கான தாலிக யௌமுல் ஜும்ஆ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தான நாள் வெள்ளிக்கிழமை. ஜாஅத்துஹுல் மலாயிகத்து பிஹனூத்தின் வ கஃபனின் மின் இந்தில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல மினல் ஜன்னா, அவர்களுக்கு கஃனிடுவதற்காகவும் மணப்பொருள் வைப்பாங்க இல்லையா, உடலில் மணப்பொருள் வைப்பாங்க ஹனூத், அதையெல்லாம் அல்லாஹ்வினுடைய உத்தரவு பிரகாரம் சொர்க்கத்திலிருந்து மலக்குமார்கள் கொண்டு வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஃபாத்து நெருங்கிடுச்சு. அப்படி நெருங்கிய போது தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, பனீஹி ஐபுனை இன்னி அஷ்தகி மின் சிமாரில் ஜன்னா, எனக்கு சுவன கனிகளை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சுவன கனிகளை சாப்பிடணும் என்று ஆசையாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். உடனே சுவன கனிகளை எடுப்பதற்காக ஃபதஹபு யத்லுபூன லஹு, அந்த கனிகளை பறிப்பதற்காக அவர்களுடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகிறாங்க. எத்தனை பிள்ளைகள் போனாங்களோ, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் புறப்பட்டு போகிறாங்க. அந்த பிள்ளைகள் போகிறாங்க. எப்படி போகிறாங்க? அவர்களுடைய கையில் ஃபவுஸ் என்று சொல்லக்கூடிய கோடாரிகள் இருந்தது. மசாஹி என்று சொல்லக்கூடிய இந்த அறுக்கக்கூடிய பொருட்கள், மரங்களை பழங்களை அறுத்து இருக்கக்கூடிய அந்த கத்தி போன்றவைகளும் இருந்தது. மக்காயில் என்று சொல்லக்கூடிய கூடைகள், பழங்களை பறித்து போட்டு வரணுமா இல்லையா, அந்த கூடைகளும் இருந்து இதையெல்லாம் தூக்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த சுவன கனிகளை பறிப்பதற்காக அவங்க புறப்பட்டு வராங்க. அப்படி வரும் வழியிலே மலக்குமார்கள் அவர்களை சந்திக்கிறாங்க. எங்கப்பா போகிறீங்க ஆதமுடைய மக்களே அப்படிங்கும்போது
அவங்க சொன்னாங்க, எங்கள் வாப்பாவுக்கு வந்து சுவனக்கனிகளை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அதை பறிப்பதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், புறப்பட்டு போகிறோம் என்று சொன்னதும் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் திரும்பிடுங்க, ஏன்னா அவங்களுடைய அஜல் வந்துருச்சு, அல்லாஹ்வினுடைய சமூகம் அவர்கள் சேர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள், எனவே நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டியதான், திரும்பி போயிட வேண்டியதான், அந்த பழங்களை அவங்க சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ இதில் ஒரு கேள்வி வருது, சொர்க்கலோகத்தினுடைய பழத்தை சாப்பிட ஆசையாக இருக்கிறது என்று விரும்பியது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனம். இப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோன கனிகளை திருங்கிறதுங்கிறதுல ஒரு ஆசை வர்றது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த கனிகளை அவங்க பிள்ளைகளை எப்படி போய் பறிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? சுவனலோகத்தில் இருக்கக்கூடிய பழங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை எப்படி போய் பறிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, அப்போது ஏற்கனவே நாம் என்ன செய்ய சுவனத்தை பற்றி பேசி வந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த சுவனம் எது? ஜன்னத்துல் ஹுல்து என்று சிலர் சொல்கிறாங்க, ஜன்னத்துல் மஅவா என்று சொல்கிறாங்க, சிலர் அதெல்லாம் இல்லை, பூமியிலேயே அந்த சொர்க்கம் இருக்கிறது, பூமியினுடைய உயர்ந்த பகுதி, பூமியிலேயே உயர்ந்த பகுதியில் அல்லாஹ் வச்சான 3 கருத்தை நம்ம சொன்னோம். இந்த 3வது கருத்தை உடையவர்கள் சொல்கிறாங்க, சுவனக்கனியை சாப்பிட வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பிய பொழுது இவங்க புறப்பட்டு போனாங்களா இல்லையா? யார்? இந்த ஆதம் நபியினுடைய மக்கள் புறப்பட்டு போனாங்களே. அப்போ சுவனம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த சுவனம் பூமியில் தான் இருந்திருக்குங்கிறதுக்கு இது சான்றுங்கிறாங்க. நியாயமாக இருக்குது, அந்த கருத்து நியாயமாகவும் இருக்கிறது, சான்று என்று என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க, பூமியில் வந்து உயர்ந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய பல பகுதிகள் சோலைகளாக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்துக்க, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இந்த மாதிரி மலைக்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் உயர்ந்த பகுதிகள் தானே. இதெல்லாம் எப்படி இருக்குது, நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கும், சுகமாக இருக்கும், கோடை வாசஸ்தலங்களாக இருக்கிறது, அங்கே நிறைய கனிகள் கிடைக்கிறது, அங்கே அற்புதமான சீதோஷண நிலைகள் இருக்கிறது, நீரோடைகள் இருக்கிறது, ஒரு அற்புதமான இடங்கள் தானே அவைகளெல்லாம். அல்லாஹ்வுடைய குதிரத்தில், அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஒரு குதிரத்தான ஒரு அற்புதமான அழகான இடங்கள் இல்லையா? அந்த இடங்கள் அந்த மாதிரி தான் சுவனம், இந்த பூமியில் உள்ள சுவனம் என்று அந்த கருத்து சொல்கிறாங்க. எனவே பூமியினுடைய உயர்ந்த பகுதி என்பது, இப்போ இமயமலைக்கெல்லாம் மேலே போயிட்டோன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அவ்வளோ பனியாக தான் இருக்கும், பனிப்பாறைகள் தான் அங்கே உறைந்து இருக்கும். எனவே உயரமான ஒரு பகுதி என்றால் உயரமான பகுதியில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பூமியில் சுவனத்தை வைத்திருக்கிறான் என்ற கருத்தை இந்த 3வது கருத்துக்கு உடையவர்கள் தங்களினுடைய கருத்துக்கு வலிமை சேர்க்கிறாங்க இந்த செய்தியை கொண்டு வந்து. ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க, இல்லை அது வானத்தில் உள்ள சொர்க்கம்தான், வானத்தில் தான் அவங்க இருந்தாங்க, வானத்தில் உள்ள சொர்க்கம் அது, அதில் சந்தேகம் கிடையாது என்று சொல்லிட்டு இவங்க தேடி போனது இருக்கிறதே ஜன்னத்து என்பது சொர்க்கத்துக்கும் சொல்லலாம், அதே மாதிரி தோட்டம் துறவுகளுக்கும் சொல்லலாம், சோலைகளுக்கும் சொல்லலாம், அந்த பொது வார்த்தை அது. ஆனால் அவங்க இருந்தது சொர்க்கலோகத்தில் தான் இருந்தாங்க. இப்போ அவங்க தேடி போனது பூமியில் இருக்கக்கூடிய சோலைகளில் உள்ள பழங்களை. அதைத்தான் என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினார்களே தவிர சொர்க்கம் என்று சொன்னால் வானிலை இருக்கக்கூடிய அவர்கள் இருந்த சொர்க்கம் அல்ல என்ற கருத்தை சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் மொத்தத்தில் பழத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த பழத்தை சாப்பிடுவதற்காக செல்லும் பொழுது, எங்கப்பா போகிறீங்க அப்படின்னு மலக்குமார்கள் கேட்குறாங்க. எங்கள் வாப்பாவுக்கு சோன கனிகளை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அதை பறிக்கிறதுக்கு தான் கோடகாரையும் கத்தியும் கூடையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது, இல்லை அதுக்கெல்லாம் தேவையில்லை, நீங்கள் என்ன செஞ்சிடலாம், திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஃபஜாஉ ஃபலம்மா ரஅத்துஹும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அவங்க திரும்பி போனதற்கு பிறகு இப்போ இவங்களும் வந்துட்டாங்க, அந்த மலக்குமார்களும் வந்துட்டாங்க. மலக்குமார்களை பார்த்ததும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கத்தில் இருந்தவங்க, வானத்தில் இருந்து அங்கே படைக்கப்பட்டவங்க தானே, மலக்குமார்கள்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, நம்முடைய கணவரினுடைய ரூஹு பிரிய போகிறது என்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இலைக்கு அண்ணி, ஏன் ஹவ்வா நீ அழுறீங்க, நீங்கள் தூரம் போங்க, மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களோட பணியை செய்வாங்க, நீங்கள் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், பிள்ளைகளை அழகான முறையில் நீங்கள் பார்த்துக்கிடணும் என்று ஃபஹல்லி பைனி ஒ பைன மலாயிக்கத்தை ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய மலக்குக்கும் எனக்கும் இடையிலே நீங்கள் என்ன செய்யுங்க, இடையில இருக்காதீங்க, நீங்கள் போயிடுங்க, நீங்கள் அழுதுகிட்டு இருக்காதீங்க என்று அவர்கள் அழைப்பு வைத்தார்கள். அதற்கு பிறகு சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை மலக்குமார்கள் கைப்பற்றினார்கள். ஃபகபலூஹு வகஸ்ஸலூஹு வகஃபனூஹு வஹத்தனூஹு வஹஃபரு லஹு வலஹதூஹு. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ரூஹை கைப்பற்றி அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு கஃனிட்டு அவர்களுக்கு மனம் பூசி அவர்களுக்கு என்று கபரை தோன்றி அந்த கபருக்குள்ளேயும் லஹது என்று சொல்லக்கூடிய ஒரு குழியை தோண்டினாங்க. அந்த குழி தோன்றதில் 2 வகை இருக்குது, கபரை தோன்றதில் 2 வகை.
ஒன்று அப்படி நேராக கபரை தோண்டிடுறது, இன்னொன்று தோண்டி இந்த சைடில் கொஞ்சம் சின்னதாக தோண்டுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், அது பிள்ளை குழின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அது இருக்குது. நம்ம ஊர்லேயும் அதை என்ன செய்வாங்க, இப்படி நேராக தோண்டி சைட்லேயும் என்ன செய்வாங்க, தோண்டி கொஞ்சம் சைடில் இப்படி தோண்டிக்கிடுவாங்க. இந்த சுவர் இருக்குல்ல, கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவர், அந்த மதல் சுவர், அந்த மண் சுவர், இது இப்படி வந்து இப்படி வரும். எனவே அந்த பக்கத்தில் இப்படி சாட்சி வைப்பாங்க. இது லஹது, பிள்ளை குழி என்று சொல்வது உண்டு. அந்த மாதிரி கபரை என்ன செய்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தோண்டினாங்க. மக்காவில் அந்த மாதிரி, மதீனாவில் அந்த மாதிரி பிள்ளை குழியை வச்சு தோன்றது உண்டு. மக்காவில் அப்படி தோன்றதில்லை. மக்கா வாசிகள் அப்படி செய்வாங்க, மதீனா வாசிகளுடைய ஸ்டைல் இப்படி என்று இருக்கிறது. வஸல்லு அலைஹி, அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு தொழுதார்கள். மையத்தினுடைய தொலை வச்சாங்க. தொலை வைத்து அந்த கபருக்குள்ளே அதை என்ன செஞ்சாங்க, ஃபவல்லஊஹு ஃபீ கபரிஹி, அந்த கபரிலே வைத்தார்கள் என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கப்பரத்தில் மலாயிக்கத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு ஹதீது வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் 4 தக்பீர் கட்டி தொலை வச்சாங்க. வக்கப்பர அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலா ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 4 தக்பீர் கட்டி தொலை வைத்தார்கள். அப்போ ஒரு செய்தியில், வலிமையான செய்தியில், ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜனாசா தொலை வைத்ததே அபூபக்கர் சித்தீக் நாயகம் என்று செய்தி இருக்கிறது. ஷியாக்கள் இதுக்கு மாற்றமாக சொல்லுவாங்க, அபூபக்கர் சித்தீக் நாயகத்தை அழைக்கப்படவில்லை என்று. ஆனால் அது பொய்யான செய்தி. ஆனால் சரியான தகவல் என்ன என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொலை வைக்குமாறு ஏவனாங்க. நீங்கள் தொலை வைங்க, அவங்க கலீஃபாவாக இருக்கிறாங்க, அவங்க தான் என்ன செஞ்சாங்க, தொலை வைத்தார்கள். வக்கப்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அர்பஅ தக்பீராத்தின், 4 தக்பீர்கள் கட்டி என்ன செஞ்சாங்க, தொலை வச்சாங்க. வஅலா அபீபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 4 தக்பீர் கட்டி தொலை வைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 4 தக்பீர் கட்டி தொலை வச்சவங்க சையதுனா சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா என்ற ஹதீஸிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் 4 தக்பீர் கட்டி தொலை வைத்தார்கள் என்ற செய்தி வருகிறது. இனி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்ட இடம் எது என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அதில் கருத்துக்கள் இருக்குது. ஒரு கருத்து அபு குபைஸ் மலை இருக்கிறது அல்லவா, ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை அபு குபைஸ் மலை, அந்த மலையிலிருந்து தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்து நான் நபி என்று பிரகடனப்படுத்தினாங்க. அந்த மலை அடிவாரத்தில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒன்று செய்தி இருக்கிறது. இன்னொன்று மினாவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஹைஃப் இருக்கிறது அல்லவா, அதிலே அடக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் வலிமையான செய்தி அப்படி இருக்கிறது. இன்னொரு செய்தி இருக்கிறது, அவர்கள் எந்த மலையிலே இறக்கப்பட்டார்களோ இந்தியாவில், அந்த மலை அடிவாரத்தில் தான் அடக்கப்பட்டாங்க. இப்போ அது இலங்கையில் இருக்குது, பாபா ஆதம் மலைன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மலையினுடைய அடிவாரத்தில் தான் அவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்ற சில செய்தி, இப்படி பல செய்திகள் இருக்கிறது. என்றாலும் இதில் வலிமையான செய்தி என்று வரலாற்று ஆசிரியர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்தியாவில் இறக்கப்பட்ட அந்த மலையின் அடிவாரத்தில் தான், அதாவது இப்போது இலங்கையிலே இருக்கக்கூடிய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயருள்ள அந்த மலையினுடைய அடிவாரத்தில் அடக்கப்பட்டார்கள் என்பதுதான் வலிமையான கருத்து என்று, அதுதான் மஷ்ஹூர் பிரபல்யமான கருத்து என்று வரலாற்று ஆய்வாளர்கள் இயம்புகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவங்க எங்கே அடங்கப்பட்டிருந்தாலும், ஆனால் இவங்க வஃபாத்தாகி சரியாக 1 வருஷத்துக்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு போயிருக்கலாம், ஜித்தாவில் வந்து வஃபாத்தாக இருக்கலாம், அங்கே அடங்கப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க, அங்கே அவர்கள் இந்த ஒருவேளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அபு குபைஸ் மலை அடிவாரத்தில் அடக்கப்பட்டிருந்தாலோ காபாவுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. மஸ்ஜித் ஹைஃப் இப்போது இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறான் செய்தி. அதே மாதிரி இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பாபா ஆதம் மலையினுடைய அடிவாரம் என்று எதுவாக இருந்தாலும் செய்தினா அதே மாதிரி செய்தினா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜித்தாவில் தான் அடங்கப்பட்டாங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை, அவங்க ஜித்தாவில் தான் அடக்கப்பட்டாங்க. இந்த 2 ஜனாசாவையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது இந்த 2 ஜனாசாவையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்து தன்னுடைய கப்பலில் கொண்டு வந்துட்டாங்க, கப்பலில் ஜனாசா வச்சுருந்தாங்க. இது வலிமையான கருத்தாக இருக்கிறது. அப்படி கொண்டு வந்து அவர் இந்த மலையை தண்ணீரெல்லாம் வற்றியதற்கு பிறகு பைத்துல் மக்தஸுக்கு பக்கத்தில் அடக்கிட்டாங்க. பைத்துல் மக்தஸுக்கு பக்கத்தில் அவர்கள் அடக்கினார்கள் என்று இப்னு அஸாக்கிரிலே ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, இனி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயது சம்பந்தமான சில கருத்துக்கள்.
இது ஒரு பெரிய ஒரு கருத்து, ஒரு விவகாரமான கருத்து அல்ல. அவங்களுடைய வயசு 1000, அதில் 40 வயசை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தாங்க, 960 வயசு. ஆனால் தௌராத்தில் 930 வயசு என்று வருது, 930 வயசு. இது ஒன்றும் கருத்து வேறுபாடான ஒரு பெரிய விஷயம் இல்லை. கமரியா ஷம்சியா, சூரிய கணக்கின் பிரகாரம் அப்படி, சந்திர கணக்கின் பிரகாரம் இப்படி என்ற ஒரு கணக்கை என்ன செய்வார்கள், சொல்வார்கள் பெருமக்களாகிய நாதாக்கள், வரலாற்று அறிஞர்கள். அருமையானவர்களே, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா மக்களினுடைய எண்ணிக்கை இந்த உலகத்தில் அதிகப்படுத்தி இன்று கோடான கோடி மக்கள் உலகெங்கும் பறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு உயிரிலிருந்து இப்படி பல கோடி உயிர்களை என்ன செஞ்சிருக்கிறான், உருவாக்கி இருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய குதரத், அல்லாஹ்வினுடைய வல்லமை, இவைகளை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வதற்கு, அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு வழியாக அமைகிறது என்பதை நாம் அடுத்து செய்திக்கு நாம் வருகிறோம். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்க, வாப்பாவினுடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். மக்களை சீராக்கிறது, தெளிவுபடுத்துறது, ஒழுங்குபடுத்துறது என்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தது, ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்று நிறைய பிறந்தாலும் கூட அனூஷ் என்ற ஒரு குழந்தை, அனூஷ் என்ற பிள்ளை பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கும் பொழுது ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 130 வயசு. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 130வது வயசில் தான் அவங்களுக்கு அனூஷ்ன்ற குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது தான் ஆதம் நபி இருக்கிறாங்க. இப்போ ஷீத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றுக்கு அந்த குறிப்பை நம்ம சொல்கிறோம். அனூஷுங்கிற குழந்தை பிறக்கும் பொழுது அவர்களுக்கு 130 வயசு என்று ஒரு தகவல் வருகிறது. அதற்கு பிறகு அந்த அனூஷுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கு பிறகும் நீண்ட காலங்கள் என்ன செய்கிறாங்க, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கு பிறகும் அப்படி அடுத்த குழந்தை என்று பிறந்து கொண்டிருக்கிறது. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனூஷ் என்ற குழந்தை பிறந்ததற்கு பிறகு மஹாயில் என்று அனூஷுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவங்களுக்கு மஹாயில் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த மஹாயிலுக்கு எருது என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. இதெல்லாம் எத்தனாவது வயசில் பிறந்தாங்க, அதுக்கு பிறகு அந்தந்த ஆட்கள் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்கங்கிற தகவலெல்லாம் இருக்குது. ஆதம் நபி அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க என்ற தகவலெல்லாம் என்ன செய்யுது, குறிப்பிட்டு வருது. அந்த எருது என்ற குழந்தை பிறக்கிறாங்க. அந்த எருதுங்கிற குழந்தைக்கு பிறக்கிறது ஹனூஹ் என்று. இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஒரு பிள்ளையை நம்ம குறிப்பிட்டு காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, அதில் தான் அந்த மற்ற வாரிசுகள், நபிமார்களுடைய வாரிசுகள் வருது என்பதற்காக அந்த ஒரு வாரிசை நம்ம அப்படியே சொல்லிட்டு வர்றோம். அப்போ ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனூஷ் என்ற குழந்தை பிறக்கிறது. அனூஷ் என்ற பிள்ளைக்கு பிறகு மஹாயில் என்பவர் பிறக்கிறார். மஹாயிலுக்கு பிறகு எரிது என்பவர் பிறக்கிறார். எரிது என்பவருக்கு பிறகு ஹனூஹ் என்பவர் பிறக்கிறார். இந்த ஹனூஹுங்கிறது யாருன்னு கேட்டால் அவங்க தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஹனூஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இயற்பெயர் ஹனூஹ் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அந்த ஹனூஹுக்கு பிறகு அந்த ஹனூஹ் அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறக்கிறது. மத்தூஷல்ஹ், ஹனூஹினுடைய பிள்ளைகளில் மிக முக்கியமானவர் மத்தூஷல்ஹ் என்பவர் பிறக்கிறார். அந்த மத்தூஷல்ஹுக்கு பிறகு லாமக்கு என்பவர் பிறக்கிறார். அவருக்கு அடுத்த பிள்ளை. அந்த லாமக்கினுடைய பிள்ளைக்கு அடுத்த பிரகாரம் பிறந்தது தான் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை இது வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 500வது வயசில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறகுது. சாம், ஹாம், யாஃபீது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரபலியமான பெயர்கள். இந்த சாம், ஹாம், யாஃபீது என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் 500 வருஷத்துக்கு பிறகு பிறகுறாங்க. நூஹ் நபியினுடைய 500 வயசுக்கு பிறகு பிள்ளை பிறகுது. இப்போ 50 வயசை தாண்டி 45 வயசை தாண்டி பிள்ளை பிறக்கிறதுனால பெரிய கேவலமாக இருக்குது. பேரனான்னு கேட்பான். ஒரு பிள்ளை வச்சுட்டு போனால் 50 வயசுக்கு பிறகு பிள்ளை பெற்றா, 45 வயசுக்கு பிறகு பிள்ளையை பெற்றா, இது உங்கள் பேர பிள்ளையா அப்படின்னு கேட்குறான். இல்லை என் பிள்ளை தான். உங்கள் பிள்ளையா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அவங்க 500 வருஷத்துக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கிறாங்க. இப்போ 500 வருஷம் யாரும் இருக்க போகிறது இல்லை, 100 வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம். 500 வருடத்திற்கு பிறகு தான் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மஹாயில் என்று சொன்னோம் இல்லையா, ஷீத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்பிள்ளை. இந்த மஹாயில் அவர்கள் தான் இந்த கட்டிடங்களை கட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினாங்க. கட்டிடங்களை கட்டுறது எப்படி, இந்த பில்டிங்ஸ்னால் அதுக்கு மேலே கூரையை போட்டு இருந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கல்லை சுட்டு கொண்டு பில்டிங்ஸை உருவாக்குறது,
என்பதையெல்லாம் இந்த மகாயில் என்பவர் தான் என்ன செஞ்சிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அதே மாதிரி மதாயின் பழைய ஊர், அது நபிமார்கள் நிறைய தோன்றி இருக்கிறாங்க. அந்த மதாயின் என்ற ஒரு ஊரை நிர்மாணித்தவரும் இவர் தான். ஒரு கட்டிட கலை வல்லுநராக அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, திகழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த தகவலிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. சங்கையானவர்களே, எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்திகளை நாம் இதோடு நிறைவுபடுத்திவிட்டு இனி அடுத்து ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்திகளும் விரிவாக எதுவும் இல்லை, இவ்வளவுதான். அதற்கு அடுத்தபடியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகவலுக்கு நாம் வருகிறோம். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஒரு ரசூலாக வந்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் அல்ல, நபி தான். ஆக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் ஒரு பெரிய வரலாறு அல்ல, நீண்ட வரலாறு என்பதால் இன்றே நாம் அதை சுருக்கமாக சொல்லி முடிப்பதற்கு நாம் முயற்சிப்போம். சங்கையானவர்களே, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒதுக்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா வரஃபஅனாஹு மக்கானன் அலியா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் குர்ஆனில். நாயகமே, நீங்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவங்க ஒரு உண்மையானலாகவும் நபியாகவும் அவங்க இருந்தாங்க. அவர்களை உயர்ந்த இடத்திலே நாம் கொண்டு வந்தோம், நாம் அவர்களை உயர்த்திட்டோம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் வச்சு மௌத்தா இல்லை, அவங்க வானத்தில் போயிட்டாங்க, அவங்க 4வது வானத்தில் இருக்கிறாங்க என்பது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கத் அஸ்னல்லாஹு அலைஹி வ வஸஃபஹு பின் நுபுவத்தி வ சித்தீகிய்யா ஓஹோ ஹனூஹ், அவங்களுடைய இயற்பெயர் ஹனூஹ் என்று நாம் சொன்னோம். அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ரொம்ப சிலாகித்து கூறுகிறான். ஒரு அருமையான நபி, சித்தீக்காக அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் ஒரு அற்புதமான நபியாக இருந்தார்கள் என்று குறிப்பிட்டு விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஒரு ரசூலாக வந்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ரசூலாக வந்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இன்னஹு அவ்வலு மன் கத்த பில் கலம், அவர்கள் பேனாவை கொண்டு முதலாவது எழுதியது சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்போ பேனாவை முதல்ல கண்டுபிடிச்சி ஹத்து களம் வச்சு எழுதுறதுங்கிறத கண்டுபிடித்தது முதலாவதாக உருவாக்கியது சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். வக்கது அதரக மின் ஹயாத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சலாதிமேதி சனத்தின் ஒரு சமானி சனா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 308 வயசு. அவள் பேரப்பிள்ளை, ஆனால் அவளுக்கு எத்தனை வயசு? 308 வயசு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வயது 308 என்று வரலாற்று ஆய்வாளர்கள் எம்புகிறார்கள். லம்மா சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கத்தி பிர் ரம்ல் ஃபகால இன்னஹு கான நபிய்யுன் யக்து பிஹி ஃபமன் வாஃபக கத்தஹு ஃபதாக். அதாவது இந்த மணலில் கோடு வரைந்து அது ஒரு நிலையை உருவாக்குவது என்ற ஒரு கலை இருந்தது. எத்தனையோ கலைகள் இருந்திருக்குது, நிறைய கலைகள் அழிந்து போய்விட்டது. மணலிலே ஒரு கோட்டை வரைந்து அதிலே ஒரு சில பலன்களை பெறுவது, சில நன்மைகளை அதன் மூலமாக பெறுவது என்பது ஒரு கலை இருந்தது. அது சம்பந்தமாக ஹதீதுகளிலே ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது பற்றி கேட்கப்பட்டது. சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தி பிர் ரம்ல், மணலிலே, ரம்லுன்னு சொன்னால் எல்லா மணலும் அல்ல, இந்த பொடி மணல், இந்த கடற்கரை மணல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ரம்லு, அந்த மாதிரி மணலில் இந்த கோடு வரைகிறது, ஒரு டிசைன் பண்ணுறது. அப்படி டிசைன் பண்ணிட்டா அதற்குன்னு சில முறைகள் இருக்குது, அதை பற்றி நமக்கு விவரமாக சொல்ல தெரியல. அந்த கோட்டை யார் சரியாக அடைந்து கொள்கிறாரோ அவர் பெரும் பாக்கியம் அடைந்தவராக ஆயிடுவார், அவர் பெரிய பாக்கியசாலி ஆயிடுவார். செல்வத்தால், அறிவால், ஏதோ ஒரு துறையில் என்ன செஞ்சிடுவார், உச்ச நிலைக்கு அவர் போயிடுவார். அப்படி ஒரு கலை ஒன்று இருந்தது. அந்த கோட்டினுடைய கலையை முதலாவதாக கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு அறிவித்தது யாருன்னு சொன்னால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபியுன் அந்த இன்னஹு கான நபியின் யகுத்து பிஹி, அவங்க என்ன செய்வாங்க, அப்படி ஒரு கோட்டை வரைப்பாங்க. அந்த கோட்டை வரைஞ்சி அந்த கோட்டை வரைஞ்சிட்டு போயிடுவாங்க. அதை யார் எப்படி அதை அணுகணுமோ அதை அணுகி, அது இயல்பாக தெரிந்தோ தெரியாமலோ அந்த இடத்தை, அந்த கோட்டை ஒருவர் அடைந்து விடுவாரே, ஆனால் அவர் மிகப்பெரிய அறிவாளியாகவோ அல்லது செல்வந்தராகவோ ஒரு சிறந்த உயர்ந்த அந்தஸ்தை அவர் அடைந்து விடுவார். அப்படி ஒரு கலை இருந்தது. அதுக்கு பிறகு அறிஞர்கள் சொல்கிறாங்க, சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த கலை முடிந்து போய்விட்டது, அந்த கலையை அல்லாஹ் என்ன செய்யலை, வைக்கையில என்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அருமையானவர்களே, வரஃபஅனாஹு மக்கானன் அலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி விட்டோம், மேலான இடத்திற்கு நாம் உயர்த்தி விட்டோம் என்று சொல்லும் பொழுது இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மேராஜுக்கு போன பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 4வது வானத்தில் பார்க்குறாங்க. அது புகாரி முஸ்லிமில் எல்லாம் இடம்பெறுகிறது. சரி, ஹிலால் இப்னு யசாஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, கால சால இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா கஅபுல் அஹ்பார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வான ஹாதிரன். ஒரு நாள் கஅபுல் அஹ்பார், இந்த கஅபுல் அஹ்பார்னா யார் நம்ம விளங்கிக்கிட்டோம். நிறைய மௌலிதில் கஅபுல் அஹ்பார்னு நிறைய வரும். இந்த கஅபுல் அஹ்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவங்க தான், ஆனால் சஹாபி இல்லை. இதான் ஒரு பெரிய விஷயம். ரசூலுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க, மதீனாவில் வாழ்ந்தவங்க, ரசூலுல்லாவை பார்த்தவங்க, ரசூலுல்லாவோட பேசினவங்க, ரசூலுல்லாவுடைய ஒரே மஜ்லிஸில் இருந்தவங்க, ஆனால் சஹாபி கிடையாது. அது எப்படி என்ற ஒரு கேள்வி வந்து அவங்க இஸ்லாத்துக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டால், கஅபுல் அஹ்பாரினுடைய தந்தை வந்து ஒரு யூத பாதிரி, ரொம்ப பெரிய அறிவாளி, யூத பாதிரியாக இருந்தார். அவர் தன்னுடைய மகனுக்கு வேதங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தார். அவரிடத்தில் பழைய நிறைய சுவடுகள் இருந்தது. சுவடிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஓலை சுவடிகள்ங்கிற மாதிரி. அந்த மாதிரி சுவடிகள்லாம் நிறைய இருந்தது. அந்த சுவடிகளில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார், நிறைய அறிவுகளை படித்து கொடுத்துருக்காங்க. கஅபுல் அஹ்பார் ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப பெரிய அறிவாளி. அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு அவர் சொன்னால், மகனே எல்லாம் சரி, ஒரே ஒரு ஓலை சுவடி மட்டும் தனியாக வச்சுருக்குது சொன்னாங்க. இதை மட்டும் நீ எப்பவும் திறந்து பார்த்துடாத, இதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது, இதை தொற்றாத, இது அப்படியே இருக்கட்டும், பின்னால் யாரும் பார்க்கணும் அல்லது நாசமாக போனால் நாசமாக போகட்டும், அது அப்படியே போகட்டும், நீ அதை தொடக்கூடாது, இதான் நான் உனக்கு செய்யக்கூடிய வசியத்து அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டதுனால அந்த ஓலை சுவடியை மட்டும், அது தவறாது சம்மந்தப்பட்டதான், ஆனால் அதில் நமக்கு சம்மந்தமானது எதுவும் கிடையாது, அது நமக்கு விரோதமானதான் இன்னும் இருக்கும், அதை நம்ம பார்க்கவே தேவையில்லை என்று அவர் என்ன செஞ்சிட்டார், ஒதுக்கி வச்சிட்டார். அதனால் இந்த பிள்ளையும் தொடாமல் இருந்தாங்க. கஅபுல் அஹ்பார்னா அப்போ சின்ன வயசு இல்லை, பெரிய ஆள் தான் ரசூலுடைய காலத்திலேயே. அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க, சித்திக் நாயகம் வஃபாத் ஆகிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்தில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, திடீர்னு என்னம்மா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, நமக்கும் வயசாகிட்டு இருக்குது, இதுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணும் ஆசை வருமா இல்லையா. அந்த ஓலை சுவடியை இப்படி தட்டி 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 தூசி தட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாமே, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமேன்னு சொல்லி எடுத்து பார்த்தா தௌராத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி, அதில் அத்தனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், அவர்களுடைய திருத்தூதர் மேன்மையானவர்கள், அவர்கள் தான் எல்லா நபிமார்களும் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மதுகு அதிலே குவிந்து கிடக்கிறது. அழுதுட்டாங்க கஅபுல் அஹ்பார், ஆஹா நம்ம வாப்பா இப்படி செஞ்சு போட்டாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தை பிடிக்கக்கூடிய நசீபு நமக்கு இல்லாமல் போயிடுச்சு என்று கஅபுல் அஹ்பார் வருத்தப்பட்டாங்க. சரி, நான் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சமூகத்தில் வந்து இந்த சொல்லி அவங்க இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு. அப்படிப்பட்டவர்கள் நிறைய இல்ம படிச்சிருக்கிறாங்க, எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்த ஒரு அற்புதமான ஆய்வாளர், வயதில் மூத்தாள். அத்தகைய கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலாவுடைய மஜ்லிஸுக்கு சைனா இப்னு அப்பாஸ் நாயகம் போவாங்களாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்னு அப்பாஸ் நாயகம் எவ்வளோ பெரிய அறிவாளி, அவர்கள் என்ன செய்வாங்க, கஅபுல் அஹ்பாருடைய மஜ்லிஸுக்கு போவாங்க. அப்படி ஒரு நாள் போயிருக்கும் பொழுது கஅபுல் அஹ்பார் அவர்கள்ட்ட இப்னு அப்பாஸ் நாயகம் கேட்குறாங்க, கஅபுல் அஹ்பார் அவர்களே, ஒரஃபானாஹு மக்கானன் அலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் உயர்த்தினோம், மேலான இடத்திற்கு கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, இதற்கு என்ன விளக்கம் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று இப்னு அப்பாஸ் நாயகம் கேட்கிறதாக ஹிலால் இப்னு யசாப் சொல்கிறாங்க. நானும் அந்த மஜ்லிஸில் இருக்கிறேன், இப்படி ஒரு கேள்வி கேட்ட பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் அம்மா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஃபஇன்னல்லாஹ அவுஹா இலைஹி இன்னி அர்ஃபஉ லக குல்ல யௌமின் மித்ல ஜமீ அமலி பனி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லஅல்லஹு மின் அஹ்லி ஸமானிஹி. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த காலத்தில், அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எத்தனை மக்கள் இருக்கலாம் வைங்களேன், உதாரணமாக ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கிடுவோம், உதாரணத்துக்கு இஸ்லாத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 50 லட்சம் பேர் என்ன இபாதத்து செய்கிறாங்களோ, உதாரணத்திற்கு இந்த 50 லட்சம் பேர் என்ன இபாதத்து செய்கிறாங்களோ அந்த நன்மைகள் அத்தனையும் அப்படியே நான் உங்களுக்கு தந்துடுவேன், அவங்களுக்கு அந்த நன்மை சேரும். அதே சமயம் இந்த 50 லட்சம் பேருடைய நன்மையையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், சேர்த்து வைத்து கொண்டே இருப்பேன், உங்களுடைய அந்தஸ்தில் நான் என்ன செய்ய வைக்கிறேன் என்று என்ன செஞ்சாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். அப்போ உஹிப்பு அன் யஸ்தாத அமலன் ஃபஅஹப்ப அன் யஸ்தாத அமலன், அவர்களுக்கு இன்னும் என்ன செய்ய ஆசை அதிகமானது, விருப்பம் அதிகமானது, இதை விட அதிகமான நன்மைகள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு விருப்பமானது. அப்போ சேரணும்னு சொன்னால் என்ன செய்யும், மக்கள் பெருகிட்டே தானே இருக்கிறாங்க. அப்போ நாள் போக போக 50 லட்சம் 60 லட்சம் ஆகும், 70 லட்சம் ஆகும், 80 லட்சம் ஆகும், இப்படி நாள் போக போக அப்போ இவர்களுடைய வயசு நீளமானோம், இவர்களுடைய வயசு நீளமானாதான் இவர்களுடைய விருப்பம் நடைபெறும் இல்லையா, இன்னும் அதிகமாகணும், அதிகமான நன்மைகள் எனக்கு வந்து சேரணும் அப்படின்ட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினாங்க.
அப்படி விரும்பிய பொழுது அவர்களுடைய வயது அதிகமாகணுமா இல்லையா? வயது அதிகமாகணும்னு சொன்னால் யார் வராமல் இருக்கணும்? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வராமல் இருக்கணும். இப்போ இதுக்கு என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது, வானவர்களில் மலக்குமார்களில் ஒரு மலக்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைய செய்திகளை என்ன செய்வான்? இவர்களுக்கு சொல்லி அனுப்புவான். யாருக்கு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புவான். இந்த நன்மைகள் இவ்வளோ உங்களுக்கு சேர்ந்துருக்கு, இந்த கணக்கு பட்டியலும் அவர்களோட கொடுத்து அனுப்பப்படும். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த மலக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க. வந்தபோது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் தந்திருக்கிறான், இதையெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தி இருக்கிறான், உங்களுடைய நன்மைகளுடைய எண்ணிக்கை இவ்வளோ வந்துருச்சு என்னெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், அந்த மலக்கை பார்த்து, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, சொல்லுங்களேன் அந்த ஆசை என்னென்னு. என்னுடைய நன்மை இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வயசு இன்னும் பெருசாகணும். அப்படி வயசு பெருசாக வேண்டும் என்று சொன்னால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வராமல் இருக்கணும். அதனால் நீங்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் இப்போ நீங்கள் ஒன்றும் போயிடவானா, அது கொஞ்சம் காலம் கடந்து போயிடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு அந்த மலக்கிடத்துல சொல்கிறாங்க. தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய அந்த மலக்கிடத்துல சொன்னபோது அந்த மலக்கு சொன்னாங்க, அது ஏன் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க, நீங்களே சொல்லிடுங்களேன், நான் உங்களை வேணால் வானலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னுடைய இறக்கையில் வைத்து நான் உங்களை வானலோகத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், அங்கே தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் என்ன செஞ்சலாம், சந்தித்து இதை சொல்லிடலாமே என்று சொன்னபோது ரொம்ப நல்லதாக போச்சு என்று சொல்லி அந்த மலக்கையினுடைய இறக்கையில் அவங்க என்ன செஞ்சாங்க, மேலே போனாங்க. 4வது வானத்துக்கு போனாங்க. அப்படி 4வது வானத்திற்கு செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மலக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பொழுது எதேச்சையாக அங்கிருந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, இஸ்ராயல் உங்களை சந்திக்கணும்னு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், இவங்க வந்திருக்கிறது உங்களை சந்திக்கணும் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த மலக்கு சொல்கிறாங்க. என்ன சந்திக்கவா, என்ன விஷயம், யார் இவங்க அப்படிங்கிற. இவங்க தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு தலை மேலே கை வச்சுட்டாங்களாம். என்ன சுப்ஹானல்லாங்கிறீங்க, அல்லாஹ் தஆலா இவங்களுடைய ரூஹை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னால், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை 4வது வானத்தில் கைப்பற்றுங்கன்னு சொன்னான். எனக்கு நான் என்னோட அவர் பூமியில் இருக்காங்க, 4வது வானத்துக்கு வர்றதுனா லேசான விஷயமா அது? நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரி, அல்லாஹ்வுடைய குதிரத்தில் நடக்கும், அது எப்படி நடக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி 4வது வானத்தில் வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை கைப்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறானே, இது எப்படி நடக்க போகிறது என்று சொன்ன மாத்திரத்தில் ஃபஅஜப்து, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த ஃபபஇஸ்து வகீல் அலி இக்பல் ரூஹ இத்ரீஸ் ஃபிஸ் ஸமாயிர் ராபிஆ, 4வது வானத்திலே வைத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை நீங்கள் கைப்பற்றுங்க என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவு பிறப்பித்தான். ஃபஜஅல்து அகூலு கைஃப அக்பிது ரூஹஹு ஃபிஸ் ஸமாயிர் ராபிஆ வஹுவ ஃபில் அர்த், இது எப்படி நான் 4வது வானத்தில் கைப்பற்றுவேன்? இன்னும் கொஞ்சம் அவன் அல்லாஹ் தந்த நேரம் கொஞ்சம் நேரம் தானே இருக்குது, ஆனால் அவங்கள பூமியில் இருக்கிறாங்க, இங்கேருந்து அங்கே வர்றதா எவ்வளோ ஒரு மனிதரால் சீக்கிரம் முடியுமா, ஒரு நபியாக தான் இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியுமா என்றெல்லாம் நான் என்ன செய்கிறேன், யோசித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தா நீங்கள் வந்து இறக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு நான் அவ்வளோ சந்திக்க போக, அவர் என்ன வந்து சந்திக்க வந்திருக்கிறாரு, நாளை சந்திக்க போகணும், எல்லாருடைய ரூஹை எடுப்பதுக்கு நான் சந்திக்க போவேன், இப்போ ஏன் ரூஹை எடுங்கிற அவங்க வந்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லி ஃபகபல ரூஹஹு ஹுனாக, அந்த ரூஹை என்ன செஞ்சாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கே கைப்பற்றினார்கள். ஃபதாலிக கவுலுல்லாஹி அஸ்ஸ வஜல்ல வரஃபஅனாஹு மக்கானன் அலியா, இதுதான் உயர்ந்த இடத்திற்கு நாம் உயர்த்தினோம், மேலே கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ்வினுடைய கூற்றுக்கான விளக்கம் என்று சீனா காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கையானவர்களே, நபிமார்களினுடைய வரலாறின் மூலமாக சீனா ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுவது, அவங்களை பற்றி கதைப்பது இபாதத் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வகையிலே இந்த தகவலை நாம் சொல்லியிருக்கிறோம். இதில் நிறைய படிப்பினைகளும் நமக்கு இருக்கிறது. அந்த படிப்பினைகளை உணர்ந்து நம்முடைய வாழ்வியலை பரிசுத்தமாக்கிக் கொள்வோமாக, திருத்திக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மருள்வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.